வெல்கம் டு மை சேனல். இது உங்க ஆர்த்தி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டிமுலேஷன் ப்ராப்ளம் பா. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிமுலேஷன்ல என்னன்னு பார்த்துக்கலாம். ஸ்டிமுலேஷன் மீன்ஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டோ நம்மளோட பாஸ்ட் டிமாண்ட் ஆர் சேல்ஸை வச்சு ஃபியூச்சர்ல இருக்கிற ஒரு 10 டேஸ்க்கு 1 வீக்குக்கு 1 இயருக்கோ நம்ம ஃபியூச்சரோட டிமாண்டையோ சேல்ஸையோ ஃபோர்காஸ்ட் பண்றதா ஸ்டிமுலேஷன். ஓகேவா? பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ஈவெண்ட் தான், பாஸ்ட் டேட்டா வச்சு தான் நம்ம ஃபியூச்சரை கம்ப்யூட் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்குரிய ப்ராபபிலிட்டி அண்ட் தென் அதோட இன்டர்வல் டேஸ், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, நெக்ஸ்ட் 10 டேஸ்ல எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, அந்த ரேஞ்சை வச்சுதான் நம்ம ஃபியூச்சரையே ஃபோர்காஸ்ட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் சம். ஸோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் சம்ன்றனால கொஞ்சம் ரொம்ப ஈஸியான சம்மா நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த டாக்டர் சம் இருக்கும்லப்பா, ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் வந்து வெயிட் பண்றது, வெயிட்டிங் ஹவர்ஸ் எவ்வளோ, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போய் கஸ்டமர் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க கிளர்க்குக்காக, இந்த சம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2018ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் சம் தான் ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்றேன். இது ஒரு 8 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஸ்டிமுலேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இதை கண்டிப்பா ஒமிட் பண்ணாம பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சம்ம நம்ம படிச்சுக்கலாம். சம் பாத்தீங்கன்னா ஸோ இவ்வளவுதான் இப்போ சம்மே இருக்கு. டிசம்பர் 2018 இதோட லிங்க் வந்து இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்மளோட இன்ஸ்டியூட் வெப்சைட்ல தான் இருக்கும். சரிங்களா? அந்த டூரிஸ்ட் ஆபரேட்டரோட ஒரு காரை வந்து ரெண்டல் கொடுக்குறாங்க. டூரிஸ்ட் ஆபரேட்டர் அப்சர்வ்ஸ் 100 டேஸோட டிமாண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாஸ்ட் 100 டேஸ். நம்பர் ஆஃப் கார்ஸ் ஃபர்ஸ்ட் 20 டேஸ்ல 100 டேஸ்ல ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 50, 90, 100. ஓகே, 100 வரும். நம்பர் ஆஃப் கார்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 டேஸ்க்கு 5 கார்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டல் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 30 டேஸ்ல 7 கார்ஸ். அண்ட் தென் 30ல இருந்து 40 போகும்போது 10, 40ல இருந்து 100, நெக்ஸ்ட் ஒரு 40ல இருந்து 10 போகும்போது நம்மளுக்கு 15 கார்ஸ் வந்து ரெண்டலுக்கு போயிருக்கா. ஓகேவா? இதுக்குரிய ஃபியூச்சரோட காரோட டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் பண்றதுக்காக நம்மளுக்கு ரேண்டம் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம், ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப சம்ஸ்குள்ள போயிடலாமா? அந்த இந்த ரெண்டு டேட்டாவும் நம்மளுக்கு சம்ல கொடுத்ததா நம்பர் ஆஃப் கார்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் கார்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ். ஓகேவா? இது அப்படியே தான் எழுதிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 100 வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததா. இதுக்குரிய ப்ராபபிலிட்டி போட போறோம். ஸோ ப்ராபபிலிட்டி இந்த ப்ராபபிலிட்டியோட ஒர்க்கிங்ஸ் இங்க போடுறேன், ஒரிஜினல் ப்ராபபிலிட்டி இங்க போடுறேன். 20 divided by 100 and then 30 divided by 100. That means 20 divided by 100 total numbers. ஓகேவா? இப்படிதானே நம்ம ப்ராபபிலிட்டி போடுவோம். 30 divided by 100, 40 divided by 100, 10 divided by 100. So போட்டோம்னா சரிங்களா? இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கணும்? 1 தான் வரணும். ஓகே, இது கான்ஸ்டன்ட். இன்கேஸ் இது 1 வரல அப்படின்னா இங்க ஏதாவது நீங்க டிவிஷன்ல மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். செக் பண்ணிக்கோங்க. அந்த குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி என்னப்பா? இது வரைக்கும் இருந்ததா வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி போறதா. குமுலேட்டிவ், அக்குமுலேட்டட் ரெண்டும் ஒண்ணு. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி இந்த நம்பர் ஆஃப் டேஸ் ஃபர்ஸ்ட் 5 டேஸ் ஃபர்ஸ்ட் 20 டேஸ்ல நம்மளுக்கு 5 கார்ஸ் போயிருக்கு. இந்த 20 டேஸ் பிகினிங்ல என்னப்பா இருக்கும்? 0 தானே இருந்திருக்கும். சோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0. இதுக்கு முன்னாடி 0 இருக்கு. சோ இது இந்த ப்ராபபிலிட்டிக்கு எதுக்கு நம்ம குமுலேட்டிவ் போறோமோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். சோ இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல, 0.20. அந்த இதுக்கு போடும்போது, இந்த குமுலேட்டிவ் போடும்போது இந்த ரெஸ்பெக்டிவ்லி ப்ராபபிலிட்டிக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் ஆட் பண்ண போறோம். அப்ப 2 plus 0.3 இப்ப 0.50. அந்த இந்த 40க்கு போடும்போது என்ன பண்ணோம்? 0.40 போடும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். 2 plus 3 plus 4. அப்போ ஆன்சர் என்ன நம்மளுக்கு? 90. சரிங்களா? அந்த இதுக்கு இது ஃபுல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 1 தான் வரும். ஓகே, 2 plus 3 plus 4 plus 1. சரிங்களா? அப்போ 1 வந்துருச்சு. இதுக்கு நம்ம இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம். தென் இதுக்கு ரேஞ்ச் போட போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0 தான் இருக்குன்னு அர்த்தம். இந்த டேஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்டார்ட் வித் 0 to இந்த ப்ராபபிலிட்டி 20யா, அப்போ 90, 20. ஸோ 20, 49. இதுக்கு முன்னாடி 50க்கு முன்னாடி ஒரு நம்பர் முன்னாடி எழுதிக்கணும், 59. and then இங்க starts with 50, 89, and then இங்க 90, then 99. சரிங்களா?
இப்ப நம்ம ரேஞ்ச் போட்டாச்சு. இப்ப ரேஞ்ச் எல்லாம் போட்டாச்சு. அந்த நம்ம ரேண்டம் நம்பர் போட போறோம். 5 டேஸ்க்கு தானே இப்ப நம்மள ஃபோர்காஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5 டேஸ் அண்ட் தென் அதோட ரேண்டம் நம்பர். இந்த ரேண்டம் நம்பர் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்களா, இந்த ரேண்டம் நம்பருக்கு நீங்க ஃபியூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணுங்க, டிமாண்டா ஃபோர்காஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ரேண்டம் நம்பர். இந்த ரேண்டம் நம்பருக்குரிய ரேஞ்சை வச்சு டிமாண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறோம். இப்போ 88 இந்த ரேஞ்ச்குள்ள எந்த இன்டர்வல்குள்ள பாருக்கு. ஸோ 50 to 89 இருக்கு. இதோட நம்பர் ஆஃப் கார். ஸோ திஸ் இஸ் த டிமாண்ட் ஃபார் பாஸ்ட் ஈவெண்ட். ஸோ 10 கிடைச்சிருக்கு. And then 76 எங்கப்பா வரும்? 50 to 89 வரும். அகைன் இதுவும் 10 தான். And then 10 random number 10. ரேண்டம் எந்த ரேஞ்சில் இருக்கு? 0 to 19 ரேஞ்சில் இருக்கு. டிமாண்ட் பாத்தீங்கன்னா 5. And then random number 5ல இருக்கு. So 0 to 19 cars வந்து எவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு? 5. ஓகேங்களா? And then 23 20ல இருந்து 49 குள்ள இருக்கும். So டிமாண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ? 7. So நெக்ஸ்ட் ஒரு 5 டேஸோட டிமாண்ட நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணவும் நம்மளுக்கு எவ்வளவு வருது? 37. ஸோ இதுதான் நம்மளோட பாஸ்ட் ஈவெண்டோட டோட்டல் 5 டேஸ். அவங்க கொடுத்துருக்கிற 5 டேஸ்க்குரிய டிமாண்ட் 37 கார்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே, டிமாண்ட் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரோமன் நம்பர் 2ல how many cars should the operator have in order to have at least 7.5 probability. 75% ப்ராபபிலிட்டியில உங்களுக்கு எவ்வளவு கார் வந்து தேவைப்படுது. ஓகேவா? எவ்வளவு வச்சிருக்கணும் அவங்க கையில, எவ்வளவு ஆர்டர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இதுல 75 டேஸ்ல 37ல ஆபரேட்டர் have in car order. 37ல 75% எவ்வளவுப்பா? 37 into 75%, 27.75 நம்மளுக்கு 75% ப்ராபபிலிட்டில நம்மளுக்கு 27.75 கார்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டலுக்கு போயிருக்கும். சரிங்களா? அப்ப 27 கார்ஸ் போயிருக்கு அப்படின்னா எவ்வளவு டேஸ்? how many days to have 27.75 cars. எவ்வளோப்பா டேஸ் தேவைப்படுது நம்மளுக்கு? ஸோ நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோ டிமாண்ட், எவ்வளோ கார்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பாக்குறதுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணும். குமுலேட்டிவ் டிமாண்ட் போட்டலாம். உங்களுக்கு புரியுறக்கா? ஆனா தேவை இல்லதான். ஸோ ஃபர்ஸ்ட் 10 and then 20, 10 plus 10 20 and then 25. இப்போ 3 டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு டிமாண்ட்? 25 தான் கிடைச்சிருக்கு. அப்போ தேர்ட் டே, ஃபோர்த் டே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 30. சரிங்களா? அப்போ இந்த ரேஞ்ச்ல தான் நம்மளுக்கு கிடைக்குது. லாஸ்ட் 37 சாரி. இந்த ஆன்சர் இங்க வந்துருச்சு. இப்போ 3 to 4 டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25ல இருந்து 30 டேஸ் வருது. அப்ப ரேஞ்சா நம்மளுக்கு எவ்வளவு டேஸ் தேவைப்படுது? 4 டேஸ். 4 டேஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அந்த டிமாண்ட இது பண்றது. 27 டேஸ்க்குரிய டிமாண்ட்க்கு நம்மளுக்கு 4 டேஸ் வேணும். சரிங்களா? சோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட் மெட்டீரியலோட சம்ஸ்க்கு போயிடலாம். அந்த இல்லஸ்ட்ரேஷன் 26 நம்ம இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல். ஓகேவா? சோ இது ஸ்டிமுலேஷன் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, டிமாண்ட் ஃபார் த வீக், ஒரு வீக்கோட டிமாண்ட் கொடுத்திருக்காங்க. 100 கிலோமீட்டர் டிமாண்ட் பெர் வீக் இன் 100 கிலோமீட்டர்ஸ் வித் த ஃப்ரீக்வன்சி இஸ் கிவன். ஃப்ரீக்வன்சி கொடுத்திருக்காங்க. சரிங்களாப்பா? டிமாண்ட் அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் 10 வீக்ஸோட டிமாண்ட நம்மள ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இது எவ்வளவு இருக்குன்னா 15 நம்பர்ஸ் இருக்கும். ரேண்டம் நம்பர் அவங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 10 வீக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரேண்டம் நம்பர் டிமாண்ட ஃபோர்காஸ்ட் பண்ண சொல்லி. பட் ஆனா ரேண்டம் நம்பர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த நீங்க ஒரு 5 15 டோட்டலா 15 கொடுத்துருக்காங்க. பட் ஆனா நம்மளுக்கு எவ்வளவு தேவை? 10 வீக்ஸ்க்கு தான் தேவை. இதுக்குரிய ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம 10 வீக்ஸ் தான் போடணும். 15 வீக்ஸ்க்கு நீங்க எடுக்க கூடாது. 10 வீக்ஸ் போட்டா போதும். ஓகேங்களா? சோ நான் இப்போ இந்த ரேண்டம் நம்பரோட ரேஞ்ச் டேபிள ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்கேன்ப்பா. டிமாண்ட் பெர் வீக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, டிமாண்ட் வீக் அண்ட் அதோட ஃப்ரீக்வன்சி. இது நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்ததா இந்த 2 காலமும்
போட்டுட்டு அந்த இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம். எப்படி 2 by டோட்டல் நம்பர் 50, 2 divided by 50 போட்டோம்னா நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி 0.04 கிடைச்சிருக்கு. and then 11 divided by 50 total 11 divided by 50 0.22 and then 8 divided by 50 க்கு 0.16, 21 divided by 50 க்கு 0.42 and then 5 divided by 50 க்கு 0.1 and then 3 divided by 50 க்கு 0.06. சரிங்களா? இந்த ப்ராபபிலிட்டி எல்லாம் ஆட் பண்ணவும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். இந்த டோட்டல் வந்து 1 தான் வரணும். ஆர் அதர்வைஸ் நீங்க போட்டதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, செக் பண்ணணும். சரிங்களா? அப்ப குமுலேட்டிவ் போட்டிருக்கேன். குமுலேட்டிவ் ரொம்ப ஈஸி தானப்பா. இதுக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டி ஒண்ணுமே இல்ல, 0ல தான் இருந்திருக்கும். ஸோ 0 + 1 0 4. ஓகே, அந்த இங்க இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணணும். அந்த தேர்ட் ஒனுக்கு இந்த 3 ஆட் பண்ணி இங்க போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃபோர்த் ஒனுக்கு இது எல்லாம் ஆட் பண்ணி இங்க, ஃபிஃப்த் ஒன் ஸோ இது எல்லா ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணி இங்க. சரிங்களா? சோ அப்ப லாஸ்ட் ஒன் வந்து 1ல தான் வரணும். அப்பதான் நீங்க போட்ட சம் இந்த குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டியும் 1 தான் வரணும். அப்பதான் நீங்க பண்ணது ஆன்சர் கரெக்டா. அந்த இதுக்குரிய ரேஞ்சை நான் போட்டிருக்கேன் 0 to 3. இப்போ 4ல இருக்கா, சோ ஒரு நம்பர் நம்ம முன்னாடி எழுதிக்கணும் 3. and then it start with next range வந்து முன்னாடி இருக்கிறதோட அப்படியே தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க 4ஆ, சோ இங்கே 4. and then இங்க வந்து முடியறது பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் பிஃபோரா முடியும் 25. and then 26 42 இருக்கு, சோ 41. and then இங்க 42, சோ 42. and then 84 இருக்கா, 83. and then 84, so start with 84 and then 93 and then 94ல இருக்கா, so 94-99 ஏன்னா 1 இருக்கு, சோ அதுக்கு முன்னாடி. that means இந்த 1ன்றது என்னது 99ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ரேஞ்ச் டேபிள் போட்டாச்சா. that means இன்டர்வல். சோ இந்த இன்டர்வல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஸ்டிமுலேஷன் ஃபார் நெக்ஸ்ட் 10 வீக்ஸ்க்கு தானே கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் 10 வீக்ஸோட ரேண்டம் நம்பரை நம்ம இங்க எழுதிக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் 10 வீக்ஸோட வீக்ஸ் போட்டிருக்கேன், அதோட ரேண்டம் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். அந்த இப்ப 35 ஓகேவா, ரேண்டம் நம்பர் என்னது 35. 35 எந்த ரேஞ்ச்ல வருது, 26ல இருந்து 41. இதோட டிமாண்ட் எவ்வளோ, சோ இதுதானே டிமாண்ட் பெர் வீக். சோ 10 நான் இங்க 10 எழுதிருக்கேன். then 52 பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்ல வரும் 42ல இருந்து 83. சோ இதுக்குரிய டிமாண்ட் பாத்தீங்கன்னா 15. சோ 15 13 4 to 25 இன்டர்வல்ல வரும் 5. then 90 84ல இருந்து 93, சோ 20. and then 23 எந்த ரேஞ்ச்ல வரும் 5ல. சரிங்களா? சோ 5. and then 73 42ல இருந்து 83 குள்ள வரும் 15. சோ 15. 34 எந்த ரேஞ்ச்ல வரும் 26ல இருந்து 41. சோ 10. and then 10 57 எந்த ரேஞ்ச்ல பார்ப்போம் 42ல இருந்து 83. again 15. சரிங்களா? அப்ப 35 எந்த ரேஞ்ச்ல வரும் 26 வந்து 41 ரேஞ்ச்குள்ள இன்டர்வல்ல இருக்கு, அதோட டிமாண்ட் 10. ஓகே, சோ 10. then 83 எங்க இருக்கு, எஸ் ஹியர், அதோட டிமாண்ட் எவ்வளவு 15. சோ ஐ புட் ஹியர் 15. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது டோட்டல் டிமாண்ட் நம்மளுக்கு எவ்வளவு வருது, இந்த டோட்டல் டிமாண்ட் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 120 வருது. சோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் வீக்லி டிமாண்ட் ஃபார் 10 வீக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப 120 ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன, டோட்டல் டிமாண்ட் டிவைட் பை அந்த நம்பர் ஆஃப் வீக்ஸ் 10 வீக்ஸ் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஆவரேஜா ஒரு வீக்லி டிமாண்ட் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு 12 தான் இருக்கு. சரிங்களா? 12 தான் நம்மளோட டிமாண்ட். ஓகே, சோ இப்போ நம்ம இதோட வெறும் அவங்க கொடுத்திருக்கிற டிமாண்ட வச்சு ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ராபபிலிட்டியை வச்சு குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி போட்டு அதுக்குரிய ரேஞ்ச் கம்ப்யூட் பண்ணிருக்கோம். ரேவென்ஸ் வச்சு ஃபியூச்சர் 10 வீக்ஸ்க்குரிய டிமாண்ட கம்ப்யூட் பண்ணி அதை டோட்டல் பண்ணி வெறும் ஆவரேஜ் தான் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு சம்மே ரொம்ப பேசிக் சம் தான்ப்பா. நெக்ஸ்ட் சம் தான் நான் டாக்டர் சம் சொல்றேன். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் ஒரு கிளினிக் வச்சிருக்கிற டாக்டருக்கு எவ்வளவு பேஷண்ட்ஸ் வந்துட்டு போறாங்க அவங்களோட இன் அண்ட் அவுட் வச்சு. ஓகேவா? சோ அந்த சம்ஸ்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஜூன் 2019 கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இதுல கேட்ட கொஸ்டின் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். எஸ், திஸ் இஸ் தி சம். ஒரு பேஷண்ட் வந்து உள்ள வர்றதும் வெளியில போறதும் அவங்களுக்கு சர்வீஸ் டைம்
அண்ட் தென் அரைவல் ஒரு பேஷண்ட் ஒரு கிளினிக்கு எப்போ வராங்க 8 o'clock வர்றாங்க அப்படின்னா அவங்க எப்போ டாக்டரை பார்க்க இன் டைம் சர்வீஸ் எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அதான் வந்து டாக்டரை மீட் பண்றதா சர்வீஸ் ஸ்டார்ட் டைம். ஓகேங்களா? இப்போ 8 மணிக்கு வர்றவங்களுக்கு 8:20 தான் அவங்க பண்றாங்கன்னா அந்த பேஷண்ட் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க? 20 minutes வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். அதே மாதிரி பேஷண்ட்காக டாக்டர் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாரு, கியூல பேஷண்ட் எவ்வளவு நேரம் இருக்காங்க, பேஷண்ட்காக டாக்டர் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க, பேஷண்ட் இல்லாம டாக்டர் எவ்வளவு நேரம் ஐடியலா இருக்காரு. சோ இது கம்ப்யூட் பண்றதா இந்த ஸ்டிமுலேஷன் ப்ராப்ளம். சரிங்களா? சோ அவங்க அரைவல் ஆகிற இன்டர்வல் மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, இதுல மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க அதோட ப்ராபபிலிட்டி. அண்ட் தென் சர்வீஸ் எவ்வளவு நேரம் பண்றாங்க, டாக்டர் அந்த பேஷண்ட் கிட்ட எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அதுக்குரிய மினிட்ஸும் அண்ட் தென் அதோட ப்ராபபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் தென் இதுக்குரிய ரேண்டம் நம்பர்ஸ், நம்மளுக்கு ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வச்சு நம்ம இந்த ரேண்டம் நம்பருக்கான டிமாண்டை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண போறோம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க, ஆக்சுவலி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு நேரம் டாக்டர் ஐடியலா இருக்காங்க, இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இதுல ஒரு ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் 1ல பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் பை த பேஷண்ட் இன் த கியூல எவ்வளவு நேரம் பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. அண்ட் தென் நம்ம அசம்ஷன் என்னன்னா 6 AM இது ஸ்டார்ட் ஆகுற டைம் எப்போ 6 AM. சில சம்ல 8 கொடுத்துருப்பாங்க, சில சம்ல 9 கொடுத்துருப்பாங்க. அந்த 9ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேர் இஸ் ஒன்லி ஒரு கவுண்டர் மட்டும் இருக்கு. நோ டைம் பிட்வீன் த ஃபினிஷிங், எந்த டைம் பிட்வீனும் இல்ல. and then patient ஒரு பேஷண்ட் முடிச்சோன்னா இன்னொரு பேஷண்ட்டை அப்படியே ஸ்டார்ட் பண்றாங்க. ஒன் பேஷண்ட் and start another patient. if the next patient is already in the queuல இருக்காங்க அப்படின்னா உடனே உள்ள போயிருவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளுக்குரிய க்ளூ கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம சம்ஸ்குள்ள போயிடலாமா? இப்போ நம்ம 2 பேருக்கு நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்ப்பா. சரிங்களா? இப்போ நம்ம 2 பேருக்கு நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு ஒரு ரேஞ்ச் அண்ட் தென் சர்வீஸ் பண்றதுக்கும் நம்ம ரேஞ்ச் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மினிட்ஸ் இது क्वेश्चनல கொடுத்ததான். யாருக்கு? அரைவல் பேஷண்ட் குறியது. அரைவல் ஆஃப் பேஷண்ட்ஸ். சரிங்களா? பேஷண்ட்ஸ் குறிய அரைவல் 2 minutes. ப்ராபபிலிட்டி 0.20. இதுவும் சம்ஸ்ல கொடுத்திருக்காங்க, ப்ராபபிலிட்டி கொடுத்திருக்காங்க. பேலன்ஸ் ஹியர் த பேலன்ஸ். அப்ப டோட்டலா ஆட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 20, 24, 28, 18 இது ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 90 வரும். நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளவுப்பா வரணும்? 1 தான் வரணும். ஓகேவா? 0.90 வரும். சோ மைனஸ் 1. இப்ப லாஸ்ட் ஒன்க்கு எவ்வளவுப்பா? 0.10. சோ இந்த மாதிரி இருந்தா நம்ம தான் ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஓகே, குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி நான் போட போறேன். சோ ஆல்ரெடி சொன்னதான் இந்த ப்ராபபிலிட்டிக்கு அப்படியே போடுறோம். அண்ட் தென் இதுக்கு நம்ம இதுக்கு பிஃபோரா இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணணும். அண்ட் தென் இங்க இதுக்கு இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணி இங்க குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி போட போறோம். 72 and then 90. இங்க here it becomes 1. ரேஞ்ச் போட போறோம் 0ல இருந்து 90, 22, 43, 44ல இருந்து 44ல முடிஞ்சிருக்கா. சோ 44ல இருந்து 71. இந்த ரேஞ்ச் இன்டர்வல் போடுறது எல்லாமே காமன் தான்ப்பா. இன்கேஸ் உங்களுக்கு அடுத்த சம்ஸ் உங்களால அடுத்த ஸ்டெப்ஸ் போட முடியல அப்படின்னா இந்த ரேஞ்ச் இன்டர்வல் வரைக்கும் போட்டா அட்லீஸ்ட் we have a 2 marks. ஓகே, இந்த ரேஞ்ச் இன்டர்வல் ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப காமன் தான். எல்லா சம்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் நம்ம ரேஞ்ச் இன்டர்வல் போட போறோம். ஃபர்ஸ்ட் இப்ப செகண்ட் இன்டர்வல் யாருக்கு கொடுக்க போறோம்? சர்வீஸ்க்கு கொடுக்க போறோம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சர்வீஸ்க்குரிய ப்ராபபிலிட்டி போட்டுருக்காங்க. மினிட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ப்ராபபிலிட்டியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்ப இதுக்கு பேலன்ஸ் கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது 3ஐயும் ஆட் பண்ணி 1ஆல மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 15 வந்துடும். ஓகேவா? இது 3ஐயும் ஆட் பண்ணும்போது 85. சோ 1ஓட மைனஸ் பண்ணும்போது 0.15. அந்த இதுக்குரிய குமுலேட்டிவ் போட்டிருக்கேன். குமுலேட்டிவ் போடுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்க 25, 34 ஆட் பண்ணா 59. and then இந்த 3 ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணும்போது 85. and then இந்த 4ஐயும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 4. அதே மாதிரி நம்ம ரேஞ்சும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரேஞ்ச் போறது ரொம்ப ஈஸி தான். இதை வச்சு நம்ம இப்போ கொடுத்திருக்கிற ரேண்டம் நம்பர் இருக்கும்லப்பா, ரேண்டம் நம்பர் வச்சு நம்ம மினிட்ஸ் ஆஃப் அரைவல் முதல்ல அந்த பேஷண்ட் வந்து நம்மளுக்கு எப்போ கிளினிக்கு வந்திருக்காங்கன்னு தெரியும். ஓகேவா? சோ மினிட்ஸ் ஆஃப் அரைவல், இவங்க இன்டர் அரைவல் டைம். ஓகேவா?
அந்த பேஷண்ட் எப்ப உள்ள வந்திருக்காங்க அப்படின்ற மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இதுக்குரிய ப்ராபபிலிட்டி வச்சு நம்ம ரேஞ்சும் கண்டுபிடிச்சிட்டோம். ரேண்டம் நம்பர் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழம்புன விஷயம் எதுன்னா, இந்த ஸ்டிமுலேஷன் ஆஃப் அரைவல் இருக்குல்ல, அந்த சர்வீஸ், இந்த ரேண்டம் நம்பர் வந்து நம்மளுக்கு 3 டிஜிட்ஸ்ல கொடுத்துட்டாங்கப்பா. ஓகேவா, 3 டிஜிட்ஸ்ல கொடுத்துட்டாங்க. இந்த 3 டிஜிட்ஸ்ல இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் தான் வந்து நம்மளோட அந்த மினிட்ஸ் ரேஞ்சை டிஃபைன் பண்றது. இது வந்து பாயிண்ட் வச்சுக்கணும், 22.5, 90.6 இந்த மாதிரி வச்சுக்கணும், எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி எடுத்து பண்ணணும். இதோட ரேண்டம் நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் நான் எழுதியிருக்கேன். இப்போ 74.0 அப்படின்னும் போது 74 எங்க வரும்? அந்த நம்ம இப்ப பேஷண்ட்டுக்கு தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரேஞ்ச் தான் பார்க்கணும். சர்வீஸ் பார்க்கும்போது நம்ம இந்த ரேஞ்ச் பார்த்து நம்ம எழுத போறோம், சர்வீஸோட மினிட்ஸா. சரிங்களா? ரொம்ப கவனமா இந்த சம் செய்யுங்க. 74ல இருக்கா? 74 எங்க இருக்கு? 72ல இருந்து 89 வரும். இதோட மினிட்ஸ் எவ்வளோ? 8 மினிட்ஸ். ஸோ ஹியர் எல்லாமே மினிட்ஸ் தான். அந்த 22.5 ஓகே, 0.5 தான் மீனிங். 22.5 எனக்கு எங்க வரும்? எஸ், 22:43 தான், அந்த ரேஞ்ச்குள்ள தான் இந்த மினிட்ஸ் வரும். அந்த இதுக்கு 4 ஓகேவா. அந்த 90.6, இந்த 90.6 ஓகே. சோ இது எங்க வரும்? 90.6 here, and then minutes for 10, and then 48 இல்ல 4.8 ஓகே. here 4.8, 4.8 எங்க வரும்? எனக்கு ஃபர்ஸ்ட் இதுல வரும். மினிட்ஸ் வந்து 2 minutes, and then 42.10 meaning, then 42 எங்க வரும்? இந்த ரேஞ்ச்ல வரும், 4. சரிங்களா? மினிட்ஸ் ஆஃப் அரைவல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எப்ப அவங்க உள்ள வராங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, மினிட்ஸ் ஆஃப் அரைவல்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்றது 6 o'clock, 6 o'clock அப்புறம் 8 நிமிஷத்துல இவங்க வராங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் 4 நிமிஷத்துல இவங்க வராங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷத்துல இவங்க வராங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் 2 minutesல இவங்க வராங்க அப்படின்ற மீனிங். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போட்டாச்சா? அந்த அதே மாதிரி ரேண்டம் நம்பர் ஆஃப் சர்வீஸ், இதுவும் சம்ல கொடுத்ததுதான். இப்போ 402 கொடுத்துருக்காங்க. that is 40.2. இந்த 40.2 எங்க பாருக்கு? இந்த சர்வீஸ் டைம்குள்ள, இதோட ரேஞ்சில தானே பார்க்கணும் நம்ம. சோ இதுக்குள்ள இருக்கு. and then அதுக்குரிய மினிட்ஸ் எவ்வளோ? 6 minutes. so 6, and then 18.3. இந்த 18.3 வந்து இது இதுல தான் வரும். இப்போ என்னோட மினிட்ஸ் வந்து 4, and then 70.6. இந்த 70.6 எங்க வரும்? இந்த ரேஞ்ச்ல வரும். அதுக்குரிய மினிட்ஸ் 8, and then 92.3 this range, அதுக்குரிய மினிட்ஸ் வந்து எனக்கு 10, and then 63.8 வந்து எனக்கு எந்த ரேஞ்ச்ல வரும்? இந்த ரேஞ்ச்ல 8 minutes. சரிங்களா? இப்ப சர்வீஸ் நம்ம எவ்வளவு நேரம் டாக்டர் அவங்களுக்கு சர்வீஸ் பண்றாங்க, இந்த மினிட்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. and then அவங்க அரைவ் பண்ணது எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவங்க எப்போ முதல்ல உள்ள வந்தாங்க அந்த டைம் நம்ம கம்ப்யூட் பண்றோம். ஸ்டார்ட் வித் 6 AM ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா? என்ட்ரி டைம், யாரோட என்ட்ரி டைம்? நம்மளுக்கு பேஷண்டோட என்ட்ரி டைம் 6ல ஆரம்பிக்குதா? 6 ஹவர்ஸ்ல ஆரம்பிக்குது. சாரி 6 o'clock ஆரம்பிக்குது. சாரி 6 o'clock ஆரம்பிக்குது. சோ 6 o'clock ஆரம்பிச்சு 8 நிமிஷத்துல அவங்க உள்ள வர்றாங்க. அப்ப 6:08 அவங்க உள்ள வந்துட்டாங்க. அந்த இதுல இருந்து 4 minutesக்கு அப்புறம், அப்ப 6:08ல இருந்து 4 ஆட் பண்ணோம்னா 6:12க்கு இன்னொருத்தவங்க உள்ள வர்றாங்க. அந்த அவங்க வந்து 10 நிமிஷத்துல இன்னொருத்தவங்க வர்றாங்க. அப்ப 6:22, and then 6:24. சரிங்களா? and then 6:28. சோ இப்ப யாரெல்லாம் உள்ள வந்தவங்க அவங்களோட டைம்லாம் நம்ம கம்ப்யூட் பண்ணியாச்சு. and then நம்மளுக்கு சர்வீஸ் டைமும் பார்த்தாச்சு. இப்ப எப்ப நம்மளுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அதையும் எண்ட் டைமும் பார்க்கணும். சர்வீஸ் ஸ்டார்ட் டைம் and then end டைம். நம்மளோட சர்வீஸ் எப்ப டாக்டர் உள்ள வரணும்ல, 6 மணிக்கு அவர் வந்து கடையில உட்கார்ந்துறாரு, கிளினிக்ல உட்கார்ந்துறாரு. சோ 6:08க்கு தான் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வராங்க. அப்ப நம்ம அவரால் எப்பதான் ஸ்டார்ட் பண்ண முடியும்? 6:08க்கு தான் அவரால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த எண்ட் எவ்வளவு நேரம் சர்வீஸ் பண்றாரு? மினிட்ஸ் ஆஃப் சர்வீஸ் நம்மளுக்கு எவ்வளவு? மினிட்ஸ் ஆஃப் சர்வீஸ், மினிட்ஸ் ஆஃப் சர்வீஸ் 6 நிமிஷம் அவர் வேலை பார்க்கறாரு, அவங்களுக்கு சர்வீஸ் பண்றாரு. அப்போ 6.14 ஓகே.
6:08க்கு ஆரம்பிச்சு 6 நிமிஷம் பண்றாருன்னா 6.14. ஸோ அடுத்தவங்க 12க்கே வந்துட்டாங்க. பட் ஆனா எப்ப இவங்களை முடிச்சாதானே இவங்க உள்ள வர முடியும். இன்னொருத்தவங்க உள்ள வர்றது, செகண்ட் பேஷண்ட் உள்ள வர்றது 6.14க்கு தான், 6:14க்கு தான் அவங்களால உள்ளேயே வர முடியும். அடுத்து அவங்களுக்கு ஒரு 4 மினிட்ஸ் பண்றாரு. அப்ப எப்ப முடிக்கிறாரு? 6:18க்கு இவங்களோட சர்வீஸா முடிச்சிடறாரு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிடறாரு. அந்த 6:18க்கு முடிச்சா இவங்களுக்கு எப்ப உள்ள வர்றாங்க? இந்த பேஷண்ட் என்ட்ரி டைம் 6:22க்கு தான் வர்றாங்க. சரிங்களா? அவங்க உள்ள வர்றதே எப்போ? 22 தான். அப்ப 4 நிமிஷம் டாக்டர் என்ன பண்றாரு? ஐடியலா இருக்காரு. ஓகே, சோ அவங்க இருக்கும் போது இப்ப இவங்க உள்ள வந்தா தானே பண்ண முடியும். இவங்களுக்கு 6:22க்கு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். உள்ள வந்தோன்னா அப்படி ஸ்ட்ரைட்டா டாக்டரை பார்க்க போயிட்டாங்க. சோ 8 மினிட்ஸ், 6:30 வரைக்கும் இவங்களுக்கு சர்வீஸ் பண்றாரு. ஓகே, இவங்க வந்த டைம் பாத்தீங்கன்னா 6:24. டாக்டர் வந்து 6:30க்கு தான் முடிக்கிறாரு. சோ 6:30க்கு அடுத்த பேஷண்ட் உள்ள போயிடலாம். இவங்க ஒரு 6 மினிட்ஸ் வெயிட் பண்றாங்க. உள்ள போனோன்னா இவங்களோட சர்வீஸ் டைம் 10 நிமிஷம். அப்ப 6:40க்கு முடிச்சிடறாரு. அந்த இவங்க 6:28க்கே வந்துடுறாங்க. சோ 6:40க்கு இந்த பேஷண்ட் உள்ள போயிடலாம். இவங்களுக்கு ஒரு 8 நிமிஷம் ஒர்க் பண்ற சர்வீஸ் பண்றாரு. 6:48. சரிங்களா? இப்ப முடிச்சாச்சா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஃபைனலா பேஷண்ட் எவ்வளவு நேரம் டாக்டருக்காக வெயிட் பண்றாங்க, அந்த டாக்டர் பேஷண்ட்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க, அது மட்டும்தான். பேஷண்ட் வெயிட் டைம் அண்ட் தென் டாக்டரோட ஒரு ஐடியல் டைம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? பேஷண்ட் வந்து இப்போ 6:08க்கு தான்ப்பா உள்ள வர்றாங்க. இப்போ இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் டைம் பார்க்கணும். ஓகேவா? சோ இதுக்கு ரெண்டுக்கு தான் பார்க்கணும். 6:08க்கு உள்ள வர்றாங்க. பேஷண்ட்டுக்கு மட்டும் நான் வெயிட் டைம் மட்டும் போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க அப்படியே உள்ள போயிடறாங்க. இங்க எதுவும் வெயிட் பண்றாங்க? வெயிட் பண்ணல. அவங்க 6:12க்கு வந்திருக்காங்க. 14க்கு தான் டாக்டரை பார்க்க போறாங்க. அப்ப 2 மினிட்ஸ் வெயிட் பண்றாங்க. இவங்க 22க்கு தான் வர்றாங்க. அப்படியே உள்ள போயிடுறாங்க பேஷண்ட். சோ இங்க எதுவுமே வெயிட் பண்ணல. அந்த இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வர்றாங்க? 24க்கு வர்றாங்க. 30க்கு தான் போறாங்க. சோ இங்க ஒரு 6 நிமிஷம் அவங்க வெயிட் பண்றாங்க. ஓகே, 6 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த நீங்க 28க்கு வந்திருக்காங்க. 40க்கு தான் உள்ளே போறாங்க. இங்க ஒரு 12 நிமிஷம் அவர் வெயிட் பண்றாரு. அப்ப டோட்டலா வெயிட் டைம் எவ்வளவு? டோட்டல் வெயிட் டைம் ஆஃப் பேஷண்ட் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க? ஒரு 18, 20 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்றாங்க. சரிங்களா? 20 மினிட்ஸ் டாக்டருக்காக பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. இப்போ டாக்டரோட ஐடியல் டைம். டாக்டர் பேஷண்ட் இல்லாம எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க? 6 AM ஸ்டார்ட் பண்ணுதுப்பா. நம்மளுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் டைம் எப்போ? 6 AM. எஸ், 6 AM நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கு. பட் ஆனா பேஷண்ட் வந்தது 6:08க்கு தான் உள்ள வந்திருக்காங்க. அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்ப இங்க டாக்டர் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாரு? ஒரு 8 நிமிஷம் அவர் வெயிட் பண்றாரு. 8 மினிட்ஸ் வெயிட் பண்றாரு. அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா 8 நிமிஷம் வெயிட் பண்ணிருக்காரு. அடுத்து இங்க எண்ட் வந்து 14ல முடியுது. ஃபர்ஸ்ட் பேஷண்ட்க்கு சர்வீஸ் பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்த பேஷண்ட் 14க்கே வந்துடுறாங்க. சோ டாக்டர் எதுவுமே வெயிட் பண்ணல. இங்க 18ல முடிஞ்சிருக்கு. பட் ஆனா 22ல தான் உள்ள வராங்க. அப்போ 4 மினிட்ஸ் வந்து டாக்டர் வெயிட் பண்றாங்க. ஒரு 4 மினிட்ஸ் வெயிட் பண்றாங்க. சரிங்களா? அந்த இங்க 30ல முடிஞ்சிருக்கு. அகைன் 6:30க்கு உள்ள இன்னொருத்தவங்க வந்துடுறாங்க. சோ டாக்டர் எதுவுமே வெயிட் பண்ணல. 40ல முடிஞ்சிருக்கு. அகைன் 40லயே உள்ள வந்துடுறாங்க. டாக்டர் எதுவும் வெயிட் பண்றாங்க. இவங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க? டாக்டர் டோட்டலா 12 மினிட்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. பேஷண்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. டாக்டர் ஐடியலா வெயிட்டியா இருந்திருக்காரு ஒரு 12 மினிட்ஸ். ஓகேவா? சோ ஹோப் சோ இந்த சம் இந்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரோமன் லெட்டர் 2ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, செகண்ட் கவுண்டர் இன்கேஸ் நம்ம செட்டப் பண்றோம் அப்படின்னா வெயிட்டிங் பியாண்ட் 3 மினிட்ஸ் exceed 40% or the average wait time of the patient 5. இந்த ஆவரேஜ் வெயிட் டைம் இருக்கும்லப்பா. சோ இதுவும் வந்து 5 மினிட்ஸ் exceed 5 மினிட்ஸ்க்கு மேல போகுமா? சோ செகண்ட் கவுண்டர் வந்து அதாவது இன்னொரு டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ்ட் ஆன் சிமுலேஷன் வச்சு ஒரு டெசிஷன் நம்மளே பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டோட்டல் வெயிட் டைம் வந்து 20 மினிட்ஸ். இப்போ ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் என்ன பத்தி இருக்காங்க? பியாண்ட் 3 மினிட்ஸ் எவ்வளோ
பியாண்ட் 3 minutes வந்து வெயிட் பண்றவங்களோடது 40% மேல போகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட். ஸோ டோட்டல் நம்மளுக்கு எவ்வளவு பேஷண்ட் நம்ம எடுத்துருக்கோம், மொத்தம் 5 பேஷண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். சரிங்களா? எவ்வளோ 20 minutes. அப்ப போடும்போது நம்மளுக்கு 40% தான் வரும். ஓகேவா? பியாண்ட் 40% நம்மளுக்கு போகல. நம்பர் ஆஃப் பேஷண்ட் எவ்வளோ 5. And then second one வந்து 3 minutesக்கு மேல ஆவரேஜ் வெயிட் டைம் ஆஃப் பேஷண்டோட ஆவரேஜ் வெயிட் டைம் என்ன? 3ன்றது minutes. 20 minutes divided by 3 minutes போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 6.67 வருது. இதோட ப்ராபபிலிட்டி 6.67. ஸோ அவங்க செகண்ட் கவுண்டர் வந்து போடுறது hence ப்ராபபிலிட்டி 6.67 போகுது. ஸோ ஒரு 5 பேஷண்ட் மட்டும் எடுத்ததுக்கு நம்மளுக்கு 20 minutes வந்து டோட்டலா வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம செகண்ட் கவுண்டர் போடுறது என்னது? பெஸ்ட் தான். செகண்ட் கவுண்டர் இஸ் ரெக்கமெண்டபிள். ஸோ இந்த சஜஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ரெக்கமெண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹோப் ஸோ இந்த சிமுலேஷன் வீடியோ இதுல இருக்கிற எல்லா சம்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாடல் சம் நம்மளோட புக்ல இருக்குப்பா. அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா இல்லஸ்ட்ரேஷன் 29ல இதே மாடல் சம் இருக்கு. சரிங்களா? இந்த சம்மும் நீங்க போட்டு பாருங்க. வில்லேஜ் டிஸ்கிரிபன்சி இதோட இந்த சம் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதே மாடல் தான். சீரீஸ் 1 ரேண்டம் நம்பர் 1 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த முக்கியமானது என்னன்னா இப்ப நான் வீடியோல காமிக்கிறேன். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 30 இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து அவங்க ரேண்டம் நம்பரை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரேண்டம் நம்பரை பிரிண்டிங் மிஸ்டேக் தான். இந்த ரேண்டம் நம்பர் மிஸ் ஆயிருக்கு. இது நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்க இந்த சம்மும் நீங்க போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சம்ஸ் டாபிக்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். ஹாப்பி ஸ்டடிங்.